பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 44வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் அடுத்த ஒரு புதிய சட்டங்களை இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அஹ்காமுல் மீமி சாக்கினா, மீம் சுக்கூன் பெற்ற மீமினுடைய சட்டம், மீம் சாக்கினாவுடைய சட்டங்களை பற்றி இதில் நாம் பார்க்க போகிறோம். தஜ்வீதுடைய சட்டங்கள்ல முக்கியமான சட்டங்கள்ல இதெல்லாம் இடம்பெறும். மீம் சாக்கினா, நூன் சாக்கினா போன்றது. அந்த இடத்துக்கு நம்ம மாஷா அல்லாஹ் வந்து விட்டோம். நீங்க தான் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். சுக்கூன் பெற்ற மீம். சாக்கினா என்றால் the letter which has சுக்கூன். ஓகேங்களா, அதான் சாக்கின், சாக்கினா. ஓகேங்களா, பொதுவாக எழுத்துக்கள் பெண்பாலா தான் அரபுகள் சொல்லுவாங்க. அலிஃப் பா தா இருக்கு, இதுக்கு பெண்பாலா தான் அதை பயன்படுத்துவாங்க. தான் அதுக்கு சொல்லும் போது அதுக்கான வார்த்தையை சாக்கின் என்ற ஆண்பால்ல சொல்லாம சாக்கினான் பெண்பால சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம முதல்ல படிச்ச லெட்டரே மீம் தான். அந்த மீம் எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது சுக்கூன் பெற்று வரும் பொழுது அதுக்கென்று பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கு. நம்ம சுக்கூன் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம், தெரியுதுல. சுக்கூன் ஷத்து, கிட்டத்தட்ட சுக்கூன் ஷத்துலயும் சுக்கூன் இருக்குனால அந்த சுக்கூன்ல ஷத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸை பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். ஆனா அதுலதான் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓகேயா, இதை முன்வைத்து இந்த சுக்குன் பெற்ற மீம், சுக்குன் பெற்ற நூன், இந்த நூன் சாக்கினா மீம் சாக்கினாவை முன்வைத்து 4 சட்டங்கள் இருக்கு. அல் இஹ்ஃபா மறைத்தல், அல் இத்காம் இணைத்தல், அல் இத்ஹார் வெளிப்படுத்தல், அல் இக்லாப் மாற்றுதல் அப்படிங்கிறது. இதுல மீம் சாக்கினாக்கு 3 ரூல்ஸ் தான் படிக்க போறோம். இது எல்லாத்தையும் பத்தி நம்ம விரிவா இன்ஷால்லா ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க போறோம். இப்போ ஒரு ரூல் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம மீம் சாக்கினாக்கான ரூலை பத்தி தான் பார்க்க போறோம். மீம் சாக்கினோட ரூல்ல இதுல 3 ரூல்ஸ் அதுல வரும். இஹ்ஃபா வரும், இத்காம் வரும், இத்ஹார் வரும். ஓகேங்களா, இப்ப இஹ்ஃபாங்கிறது தான் நம்மளுடைய சீரியல் நம்பர் 1. அதை பத்தி பார்ப்போமா. இஹ்ஃபா மறைச்சல், இஹ்ஃபான்றாலே மறைச்சல். ஓகேங்களா, மறைக்கிறது, ஹைட் பண்றது தான் இஹ்ஃபான் அரபி மொழியில சொல்லுவாங்க, டிக்ஷனரி வைஸும் கூட. சரி, ஓகே. என்ன அப்படின்னா சுக்கூன் பெற்ற மீம். இப்ப நீங்க கவனித்தல் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சுக்கூன் பெற்ற மீம் எப்படி படிக்க போறோம்னா 3 மாதிரி படிக்க போறோம். சுக்கூன் பெற்ற மீமை 3 மாதிரி படிக்க போறோம். இஹ்ஃபா பண்ணுவோம், அல்லது இதுதான் பண்ணுவோம், அல்லது இத்ஹார் பண்ணுவோம். எதை வச்சு பின்னாடி வரக்கூடிய எழுத்து வச்சுதான். சுக்கூன் பெற்ற மீமுக்கு பிறகு பா வந்தா இஹ்ஃபா முடிச்சு, க்ளோஸ். சுக்கூன் பெற்ற மீமுக்கு பிறகு பா எனக்கூடிய எழுத்து வந்தால் அந்த மீமை மறைத்து குன்னா செய்து ஓத வேண்டும். இதுதான் மறைச்சல். ஓகேங்களா, பாருங்க, இங்க மீம் இருக்கு, அடுத்து பா இருக்கு. இதுதான் சட்டம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. சரிங்களா, இதுல முதல் வார்த்தையினுடைய இறுதியில நீங்க மீமை பாக்குறீங்க, அடுத்த வார்த்தையினுடைய ஆரம்பத்துல பாவை பாக்குறீங்க. மீம் பிறகு பா வந்துருச்சு. அதே மாதிரி தல்மீஹிம் பிஹிஜாரஹ் என்பதிலே மீம் பிறகு பா வருது. அப்ப சுகுன் பெற்ற மீம் பிறகு பா வருது. அப்ப இதுக்கு இந்த மீமை மறைச்சாப்புல குன்னா செஞ்சு ஓதணும் அப்படிங்கறதா சட்டம். ஓதி காட்டவா? இது எப்படி சொல்லணும்னா, யஇதுகும் பிஹி, யஇதுகும் பிஹி. சரிங்களா, யஇதுகும் பிஹி. மீமை இப்படி அடைக்கணும். அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது பேரு தான் நுகுன்னா. அப்ப யஇதுகும், யஇதுகும் கும் கும் அப்படின்னு மீமை வெளிப்படுத்தாம கும் அப்படின்னு ஒரு குன்னா பண்றதுக்காக அதை ஹைட் பண்ணி அங்க ஒரு குன்னா கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஒரு இசைத்தல் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதனால அதுக்கு பேரு இஹ்ஃபா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது இஹ்ஃபா ஷஃபவி என்றும் சொல்லுவாங்க. உதர் ஷஃபத்தைன் அப்படின்னா 2 உதடுகளை பயன்படுத்தி நம்ம அதை லேசா நசுக்கி இந்த ஹம்மிங் சவுண்ட் கொடுக்கறதுனால இஹ்ஃபா ஷஃபவி என்றும் இதற்கு சொல்லப்படுகிறது. ஷார்ட் இஹ்ஃபா என்று சொல்லிக் கொள்வார்கள். ஓகேங்களா, தல்மீஹிம் பிஹிஜாரஹ், தல்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அப்ப மீம் என்பது சரியா வெளிப்படுத்தாம அப்படி மறைச்சாப்புல சொல்லணும். இதுதான் சட்டம். புரியுதா? மீமுக்கு பிறகு பா வந்தால் அதை நாம் இஹ்ஃபா செய்ய வேண்டும். வதுஸக்கீஹிம் பிஹா. இதுல என்னன்னா, உதட்ட ரொம்ப அழுத்தி ஒட்டக்கூடாது. வதுஸக்கீஹிம் பிஹா அப்படின்னா அந்த அழகே இருக்காது. என்ன பண்ணக்கூடாது, அதை பிரஷர் கொடுத்து அழுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒட்டியும் ஒட்டாம கேப் வச்சு வதுஸக்கீஹிம் பிஹா, வதுஸக்கீஹிம் பிஹான்னு ஒரு பேப்பர் கேப் இருக்குன்னு சொல்லி சிலர் அதை நினைச்சு செய்வாங்க. அதுவும் சரியானது கிடையாது. சரிங்களா, ஒட்டணும் என்பதுதான் மிக மிக சரியான ஒரு முறை. ஓகே, வதுஸக்கீஹிம் பிஹா, வதுஸக்கீஹிம் பிஹா என்று அழகா சொல்லணும். வகல்புஹும் பாஸிது ذراعيه بالوصيد. சூரா கஃப்ல படிப்பீங்க. வகல்புஹும் பாஸித், வகல்புஹும் பாஸித் ஃபஹ்கும் பைனஹும், ஃபஹ்கும் பைனஹும். வைப்ரேஷன் ஆகுது பாருங்க, மீம் மூக்கோட சேர்ந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும். ஃபஹ்கும் பைனஹும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். மீம் பிறகு பா வந்தால், சுகுன் பெற்ற மீம் பிறகு பா வந்தால் மறைத்து ஓத வேண்டும். அதற்கு பேர் இஹ்ஃபா. கிளியர்? மீம் பா, மீம் நம்ம மறைச்சு ஓதிட்டோம்.
ஓகே, அடுத்தது சுக்குன் பெற்ற மீம் பிறகு மீமே வந்தால் இதுகாம் செய்ய வேண்டும். அதாவது இந்த மீமை விட்டுட்டு அந்த மீமை படிக்கணும். ஏன்னா இங்கு மீம் அங்கு மீம், இங்க சுக்குன் இருக்கு அங்க ஷத்து இருக்கு, நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியும். சுக்குனும் ஷத்தும் வந்தால் சுக்குனை விட்டு ஷத்தை படிக்க வேண்டும். அப்ப இந்த மீமை விட்டுட்டு அடுத்த மீமுக்கு நம்ம ஜம்ப் பண்றோம் அப்படிங்கறதா. இங்க வந்து லஹும் ம லஹும் ம அப்படி சொல்லக்கூடாதுல. அப்ப லஹும் ம லஹும் ம என்ற அந்த மீமுக்கு பேரு இதுலயும் ஒரு குன்னா இருக்கும். இதுக்கு பேரு இதுகாம். இந்த மெர்ஜிங் ப்ராசஸ்க்கு பேரு இதுகாம். அதுகாம மெர்ஜ் பண்ணா ஓகேங்களா. அஹ்ஃபா மறைச்சா அத பேர் இஹ்ஃபா மறைத்தல். அதுகாம மெர்ஜ் பண்ணா இதுகாம் மெர்ஜிங் இணைத்தல், சுக்குனை விட்டு ஷத்தோட இணைத்தல். ஓகே, மீம் பிறகு மீமே வருது. ஃபமின்ஹும் மன் ஃபமின்ஹும் மன் ஃபமின்ஹும் மன் அலைக்கும் மின் அலைக்கும் மின் يأتيكم مثل يأتيكم مثل يأتيكم مثل يأتيكم مثل. ஓகேயா, இதான் ரெண்டாவது ரூல். மீம் பிறகு மீமே வந்து இதுகாம் செஞ்சு ஓதுங்க. தேர்ட் ரூல் என்ன, வேற ஏதாவது எழுத்து வந்தால் சுக்குன் பெற்ற மீம் பிறகு பா வந்து இஹ்ஃபா, சுக்குன் பெற்ற மீம் பிறகு மீமே வந்து இதுகாம், சுக்குன் பெற்ற மீம் பிறகு இதர 26 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் இஸ்ஹார். அதாவது அந்த மீமை எதுவுமே பண்ணாதீங்க. குன்னா பண்றது, மெர்ஜ் பண்றது, ஹம் பண்றது எதுவுமே பண்ணாதீங்க. நார்மலா படிங்க, கிளியரா படிங்க. இஸ்ஹார்னா express as it is, express it as it is, to be expressed. அது எப்படி மொழிய பண்ணுமோ அதை நார்மலா வெளிப்படுத்துங்க. ஓகேங்களா. மீம் சாக்கின தொடர்ந்து ம பா அல்லாத வேற எழுத்துக்கள் வந்தால் மீமை சாதாரணமாக உச்சரிக்க வேண்டும். இப்ப மீம் சாக்கின பிறகு தால் இருக்கு, அது பாவும் இல்ல மீம் இல்ல. மீம் சாக்கின பிறகு தா இருக்குது. இந்த மாதிரி ஏதோ மற்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா சாதாரணமா படிக்கணும். அல்ஹம்து 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 இந்த மாதிரி எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். அல்ஹம்து அல்ஹம்துலில்லாஹி அன்அம்த அன்அம்த இந்த மாதிரி சாதாரணமா படிக்கணுங்கிறாங்க. ஓகேங்களா. இதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, மீம் பிறகு வாவ் ஃபா வந்துச்சுன்னா இது என்னது, இதுவும் இதுஹார் தான். 26 லெட்டர்ஸ் இதுவும் வருது. ஆனா மீம் பா உதட்டுல இருந்து வாவ் ஃபா உதட்டுல இருந்து வரனால இது கொஞ்சம் கவனமா படிக்கணும். கவனம் எல்லாம் படிச்சீங்கன்னா இங்க பெர்ஃபெக்டா படிக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மீம் பிறகு வாவ் வருதுல, அலைஹிம் அலைஹிம் வல அப்படின்னு பேரு. அலைஹிம் வல அலைஹிம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வாவுக்கு ஃப்ரெஷ்ஷா ரவுண்ட் பண்ணணும் உதட்ட. அது ஸ்பீடா படிக்கணுங்க பேர்ல க்ளோஸ் பண்ணாம அரைங்குறையுமா சொல்லிடாதீங்க. கொஞ்சம் கவனமா படிக்கிறாங்க. இது ரூல் கிடையாது, இது ரூல் கிடையாது. டேக் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அலைஹிம் வலத்தல்லீன் என்று தெளிவா படிங்க. மீம் பிறகு வாவ். அதே மாதிரி இது வந்து ஸ்பீடா படிக்கணும். ஹும் ஃபீஹா ஹும் ஃபீஹா ஹும் ஃபீஹான்னு எத்தனை பேர் படிக்கிறாங்க. அந்த தப்பு செய்யாதீங்க. ஹும் ஃபீஹா ஹும் ஃபீஹான்னு மீமை சொல்லிட்டு ஃபாக்கு தனியா மேல் பல்ல கீழ் உதட்டல செப்பரேட்டா மஹ்ரஜை நீங்க வச்சு டச் பண்ணி ப்ராப்பரா படிங்க. ஹும் ஃபீஹான்னு ஒரே அடி அடிச்சிடாதீங்க சார். ஹும் ஃபீஹா ஹாலிதூன் என்று நம்ம கரெக்டா படிக்கணும். அலைஹிம் தைரன் அலைஹிம் தைரன் இந்த மாதிரி இது இஸ்ஹார் தான். கொஞ்சம் கவனமா படிக்கணும். தோவை நல்லா திக்கா சொல்லணும். அலைஹிம் தைரன் அலைஹிம் தைரன் மீம் ஒட்டாம சொல்லக்கூடாது. அலைஹிம் தைரன். ஓகேங்களா. இதை நம்ம ப்ராப்பரா படிக்கணும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல மீம் சாகின் எங்க எத்தனை இடத்துல இருக்குது? 1 2 3 3 இடத்துல இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? மீம் பிறகு வா வரனால என்ன சொல்லுவீங்க? இஸ்ஹார். இந்த மீம் பிறகு பா வரனால இஹ்ஃபா. அந்த மீம் பிறகு பா வரனால இஹ்ஃபா. வெரி குட். சொல்லுங்க. வலா தகுலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில். இப்ப மீமை முதல்ல நார்மலா சொன்ன அடுத்த ரெண்டு மீமை ஹைட் பண்ணி சொன்னோம். இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? குர்ஆன் முழுக்க மீம் சாக்கினுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். மீம் என்பது ஒரு அழகு தரக்கூடியது. அதுல மீம் பிறகு மீம் வந்தா அடுத்த மீம்ல கூட ஷத்தை பார்த்துட்டு கண்ண முடி நம்ம குன்னா செஞ்சு இதுகாம் செஞ்சிடும். அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி தேவையில்லை. மீம் பிறகு பா வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அலர்ட்னஸ் தேவை, அலர்ட் தேவை. கவனமா மீம் பிறகு பா வருது, அது கரெக்டா அந்த மீம் வந்து குன்னா செஞ்சதை பண்ணிருங்க. அங்க எந்த இண்டிகேஷன் இருக்காது, எந்த அடையாளம் இருக்காது. கவனிச்சுதான் நீங்க என்ன செய்யணும், மீம் பிறகு பா வருது அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தர்மீஹிம் பிஹிஜாரா என்பதில் மீம் பிறகு பா வருது. அங்க ஏதாவது இண்டிகேஷன் இருக்குமா இங்க குன்னா செய்யணும்னு? எதுவுமே இருக்காது. நீங்க அதான் சுதாரிக்கணும். ஆமா, நம்ம ரூல்ஸ் படிச்சோமே, மீம் சாக்கின பிறகு பா வந்தால் அங்கே குன்னா செய்யணும், மறைச்சு குன்னா செய்யணும். அந்த பால ஃபத்தாக்கா சரதமா என்ன வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு விஷயமே இல்லை. பா என்ற லெட்டர் வந்துட்டால குன்னா செஞ்சிடணும், மறைச்சு குன்னா செஞ்சிடணும். இதுக்கு பேர் இஃபா. முழுமையான பேர் அல் இஃபா, இஃபா ஷஃபவின்னு சொல்லுவாங்க. உதட்டினுடைய இஃபா அல் இஃபா ஷஃபவியு என்று சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம கடைபிடிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே,
தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 44வது வசனத்தை 44வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். 44B. இதில் நாம் சூரத்துல் மஸத் இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், அதை நம்ம காரியோட நம்ம இப்போ ஓத போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு 10 நன்மைகள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. குர்ஆனுடைய எழுத்து அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். அலிஃப் லாம் மீம் என்பது 30 நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் நம்ம அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க, சரிங்களா, அவ்வாறு நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து தட்டி செல்வதற்கு நாம் அல் குர்ஆனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம ஓதணும்னா எவ்வளவு எழுத்துக்கள் ஓதும் நம்மளால என்ன கூட முடியாது. அப்ப அதை இன்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நன்மைகள் மாஷா அல்லாஹ் பெரும் நன்மைகள். அதை நம்ம பயிற்சி வகுப்புல நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், திரும்ப திரும்ப ஓதும். அதுக்கப்புறம் குர்ஆனை நம்ம அதிகமான நேரங்கள் ஓதி அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. இப்போ நம்ம காரி வந்துட்டாங்க, காரி கடன் கொடுப்போம். வாங்க நீங்களும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبت يدا تبت يدا أبي لهب وتب. تبت يدا أبي لهب وتب. تبت يدا أبي لهب وتب. ما أغنى عنه ماله وما كسب. 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 سيصلى نارا ذات لهب. سيصلى نارا ذات لهب. سيصلى نارا ذات لهب. سيصلى نارا ذات لهب. وامرأته حمالة الحطب. وامرأته حمالة الحطب. وامرأته حمالة الحطب. وامرأته حمالة الحطب. في جيدها حبل من مسد. 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 ما شاء الله. அல்லாஹ் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே மிஷாரி மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் நம்மை நீடித்து இதை போன்ற நல்ல ஒரு துணியில் ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.